Hi guys, welcome back to our channel Online Samayalarai. இட்லி தோசைக்கு எப்பவும் தேங்காய் சட்னியை சாப்பிட்டு இருந்தால் ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெங்காய சட்னி ட்ரை பண்ணேன். ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு பிளேட்டில் 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வரமிளகாய், கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம கடுகுளுத்தம் பருப்பு சேர்க்கலை, அது சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சா போதும், வெங்காய சட்னி ரெடி ஆகிடும். அரைக்கும் போது தண்ணியெல்லாம் விட தேவையில்லை, அது ஆறுனதும் அரைச்சா போதும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. கிட்ஸுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இந்த சட்னி வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.